நேற்று 2 விஷயங்கள் வைரல் ஆச்சு. ஒன்று, விஜய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப இமோஷ்னலாக கண்ணில் கண்ணீர் வர மாதிரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசி முடிச்ச ஒரு 1 ஹவரில் ஒரு பேப்பர் அதாவது அவர் இதுதான் வாசிச்சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஃபுல்லாக வைரல் ஆச்சு. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட 2 கேள்வி நீங்கள் ஐயா அவர் பேரை சொன்னதால நான் கேட்குறேன். ஒன்று, ஃபாக்ஸ்கானில் முதலீடு வருதுன்னு சொன்னார், தொழில்துறை அமைச்சர் தானே. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுத்துச்சு, பதில் சொன்னாரா? குவாங்ஸ்வாங் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திர பிரதேஷ்க்கு போச்சு? ஏர்போர்ட்டு ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஏன் ஓசூர் ஏர்போர்ட் அங்கே போச்சு? அதாவது விஜய் நேற்று பேசும்போது சொன்னார், மக்களோடும் தீய சக்தி திமுகவுக்கும் எதிரானதான் அந்த தேர்தல் களம் அப்படின்னு. மக்களோட உங்களோட நிற்கிறாங்களா? தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். அதுல உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும், நிஜமாகும். இல்லை, இது எதிர்கொள்ளவே வேண்டாம். இது என்ன சொல்கிறேன்னு, பைத்தியத்துக்குலாம் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு. சினிமாவில் ஒருத்தர் சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டி இந்தியாவிலே நம்பர் 2 ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். சொந்த கணக்கு சொத்து காட்ட முடியுமான்னு கேட்டார். அதுக்கு தான் அந்த கட்சி விட்டு வெளில அமிச்சாங்க. அவர் இருக்க வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனாங்க. இன்னைக்கு அதே அண்ணன் கேட்குறாரு, சொல்ல முடியுதா? பதில் இருக்காது, பதிலே இருக்காது. அதிமுகவிலிருந்து நீங்கள் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவிலேருந்து வரவங்கள தான் இப்போ அதிகமான பேர் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வரவேற்பு ரெட் கார்பெட் விரித்து நீங்கள் வரவேற்றீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும். ஒரு 100 ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஆட்டுக்குட்டியும் ஒரு சிங்கம் வழி நடத்துச்சுன்னா அந்த 100 ஆட்டுக்குட்டியும் சிங்கம் மாதிரி ஃபியர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுமா. அதே ஒரு 100 சிங்கக்குட்டிகளை ஒரு ஆடு வழி நடத்துச்சுன்னா அந்த 100 சிங்கக்குட்டிகளும் ஆடு மாதிரி பயந்து ஓடிடுமா ஒரு சண்டை வந்துச்சுன்னா. அப்போ வழி நடத்துறது யாருன்றது இங்கே ரொம்ப முக்கியம். கோவத்தில் எங்கேயா ஏதாவது சொல்லிட்டு போகிறோமோன்ற ஒரு புரிதல் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு போறாரு. ஸோ இவங்களுக்கு இது பொழப்பு சரி, இவங்களெல்லாம் இப்படி தள்ளி விடுங்க. அதாவது ஷேக் அலாவுதீன் சொன்னா ஜெயகடான்னு சொல்றவங்க, ஸ்டேஜில் நின்று கிட்டி இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பி சகோதரி கமல்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லலாமா? பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேருனா? ஜெயகடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. சகோதரி கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. உண்மையிலே காதை குத்திட்டாங்கன்னு அர்த்தமா? ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, 75 வருஷமா குத்திட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் காதை கொடுக்கறதா இல்லை. நண்பா ஓ நண்பா, எங்கள் காதுகள் பாவம் இல்லையான்னு கேட்குறோம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த் அஜித் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன். விஜய் பனையூரை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறார். விஜய் வீட்டை விட்டு வெளியில் வாங்க, பத்திரிக்கையாளர் சந்திங்க, இப்படிலாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ரெகுலராக விஜய் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். தேர்தல் நெருங்குது, மக்கள்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். நேற்று கூட விஜய் வேலூரில் பேசும்போது ஒரு குட்டி கதை சொல்கிறார். வழக்கமாக இது முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் திமுக அரசை சாடுவதற்காக ஒரு குட்டி கதையை சொல்லி அதை நடப்பு அரசியலை சம்மந்தப்படுத்தி பேசுவார். அதே மாதிரி உங்கள் தலைவர் நேற்று ஒரு குட்டி கதையை பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, குட்டி கதைக்கு எங்கள் அண்ணனும் ஃபேமஸ் தான். குட்டி ஸ்டோரின்னு ஒரு பாட்டை பாடியிருக்காரு. இது தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற ஒரு விஷயந்தான். சில இடங்களில் சில விஷயத்த சொல்லும்போது சிலையடையாக சொல்கிறது, இல்லை ஒரு புதினமாக சொல்கிறது, இல்லாட்டி ஒரு விடுகதையாக சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அவர் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் எப்பயுமே. அது ஒரு படமாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, கட்டிங் அக்ராஸ் த ஹாரைசன் சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும், எல்லா ஏஜ் குரூப்ஸ், எல்லா விதமான மக்களையும் அட்ரஸ் ஒரு கனெக்டோட வச்சுக்கணும். எல்லாரும் கூட கனெக்டோட இருப்பார் அவர் நேச்சுரலாக. ஸோ இப்போ இது பார்க்கும்போது ஒரு அதில் கன்வே பண்ணுற விஷயம் ஒரு செகண்டில் சொல்லிட்டு நகர்ந்துருக்கலாம். பட் அது ஒரு கதையாக சொல்லும்போது அதில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆகுது, பேசு பொருளாக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு மாஸ்டர். ஸோ அது ரெகுலராக பண்ணுறாரு. கதை நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பராக இருந்துச்சு. அதான் ஜல்லிக்கட்டு கலையை அடக்கிறதுக்கு சிறுவன் வந்த மாதிரி இப்போ ஒரு தேர்தலை கனெக்ட் பண்ணி அதை பேசியிருக்காரு. உண்மையிலே யதார்த்தமாக தான் இருக்குது. நேற்று 2 விஷயங்கள் வைரல் ஆச்சு. ஒன்று, விஜய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப இமோஷ்னலாக கண்ணில் கண்ணீர் வர மாதிரி
மேடையில் கூட வாக் பண்ணார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசி முடிச்ச ஒரு 1 ஹவரில் ஒரு பேப்பர் வந்து, அதாவது அவர் இதுதான் வாசிச்சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து ஃபுல்லாக வைரல் ஆச்சு. நல்லா சொல்லிக் கொடுத்த, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலே அப்படிதானா? இல்லை, இது ஏஐ யுகத்தில் இவங்களுக்கு அரசியல் முதல்ல நான் ஒரு விஷயத்தை அடிப்படையில் இங்கே பதிவு பண்ணோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இங்கே அரசியலில் தமிழகத்தில் கோடி பிரச்சனை கொட்டி கிடக்கு. பிரச்சனை இல்லாத சாராரே இல்லை. நீங்கள் யாராவது ஒருத்தர் யூ நேம் தம், அவங்களுக்கு ஒரு பட்டியலே பிரச்சனையை நம்ம சொல்ல முடியும். அந்த லட்சணத்தில் இருக்க அரசாட்சி. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே பேசுபொருள் தாவேக்கா, ஒரே பேசுபொருள் விஜய் சார்னு ஆகும்போது, எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு. ஆனால் அது நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அரசியல் எங்கே போச்சு, உங்கள் மக்கள் மேலே இருக்கிற அக்கறை எங்கே போச்சு, தார்மீகம் எங்கே போச்சுன்ற கேள்வி வருது. அதோட ஒரு நீட்சியாக இப்போ இந்த யுகத்தில் நீங்கள் எதையுமே நம்ப முடியாது. நீங்களும் நானும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் யோசிக்கணும், இந்த கண்டென்ட் நம்ம பேசுன மாதிரி இருக்குதான் நம்ம யோசிக்கிற அளவில் இருக்குது இன்றைக்கி யுகம். எதை வேணால் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண போஸ்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, லேமஸ்ட் பாலிடிக்ஸ். இவ்வளவுலாம் கீழே தான் போய் அரசியல் பேசுவீங்களா அப்படின்னா அதுதான் அவங்களோட நிலைமையாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். ஒரிஜினல் கடிதம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏங்க இப்படி இல்லாமல் அவர் ஒரு தலைவர், அவர் சொல்லி யாராவது சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு? அப்படியே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே அவருடைய பிரெயின் சைல்டு. அது புரியாமல் சும்மா இப்படியே பண்ணிட்டோம்னா, இவங்க இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை சார். எப்பவுமே ஒரு தலைவர் வந்து எதிர்க்க முடியாத உயரத்துக்கு அவர் போனார்னா அவரை வந்து டெரகேட்டரி பாலிடிக்ஸ், அவங்க வந்து எப்படியாவது தரம் தாழ்த்தி பேச ட்ரை பண்ணுவாங்க. ஐயா கேப்டனை இந்த அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து இழந்தோம், அந்த தங்கத்தை இழந்ததுக்கு இது காரணமே இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள் தான். அன்னைக்கு அவரை மரியாதை இல்லாமல் அவ்வளோ தரம் தாழ்ந்து பேசினவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆஹா எங்கள் கேப்டன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அதே போல் இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மொத்தம் தாவேக்காக்குள்ள இருக்காங்க. ஸோ இவங்க பப்பு வேகாது. பட் இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை வந்து தள்ளிடுங்க, லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிடுங்க. ஓகே. அவர் அந்த இடத்துல எமோஷனல் ஆனது வந்து அது அழுகல்ல, அது கோபம். என் மக்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க, மாற்றத்திற்காக நான் வந்து நிற்கிறேன். என்னையே என் மக்களையும் சந்திக்க விட மாட்டீங்க, சந்திக்கிற இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குற இடத்துக்கு ஒழுங்காக பர்மிஷன் கிடைக்காது, ஒரு நியாயமாக ஒரு எஸ்ஓபி கேட்குறோம் அது கிடைக்காது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அங்கே ஒரு துயரம் நடக்கும்போது அந்த படியத்துக்கு என் மேலே போட முடியும்னா இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான அரசியல். நான் கூட நினச்சேன், அன்றைக்கி சொன்னார் ஒரு நாள், என்னடா ஜெயலலிதா அம்மையெல்லாம் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப ஹாஷான டேர்மாக இருக்கேன்னு. உண்மையை சொல்கிறேன், அது திமுக ஒரு தீய சக்தின்னு அன்னைக்கு கையில் எடுத்தார் அந்த விஷயத்தை. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. ஸோ எவ்வளவுதான் பெரிய தலைவராக இருந்தாலும் மனுஷன், எங்கள் அண்ணன், அவர் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. அந்த 41 பேரோட மரணமும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் உறவாக, அவங்களுடைய பிரிவாக பார்க்குறோம். அப்போ அந்த வலி அவருக்கு இருக்குது. அது அந்த தாங்க முடியாத அந்த கோபத்தின் சீற்றம் தான் அது. கோவத்தில் எங்கேயா ஏதாவது சொல்லிட்டு போகிறோமோன்ற ஒரு புரிதலில் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இவங்களுக்கு இது பொழப்பு சரி, இவங்களெல்லாம் இப்படி தள்ளி விடுங்க. அதாவது ஷேக் அலாவுதீன் சொன்னா ஜெயகடான்னு சொல்றவங்க, ஸ்டேஜில் நின்று கட்டி இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பி சகோதரி கமல்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லலாமா? விடுங்க அவங்க. ஓகே. அதான் திமுக ஐடிவிங்கில் கூட பேசும்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, நம்ம வந்து எல்லாத்துக்கும் காது குத்தி தான் பழக்கம், யாரும் காது குத்தலுக்குலாம் லீவ் போட்டுறாதீங்க அப்படின்னு. அவங்க ஐடிவிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் நேர்மையாக ஒரு அரசியல் பண்ணுறோம், எங்களுக்கு நரேஷன் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நேர்மையற்றவர்களுக்கு தான் பொய்யும் புரட்டையும் கட்டமைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க உண்மையான அரசியல் தான் உண்மையை சொல்லிட்டு போகலாமே, அதுக்கு காது குத்துறது மூக்கு குத்துறது அல்வாக்கின்றதெல்லாம் அவங்களுக்கு அது இல்லை. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட 2 கேள்வி நீங்கள் ஐயா அவர் பேரை சொன்னதால நான் கேட்குறேன். ஒன்று, ஃபாக்ஸ்கானில் முதலீடு வருதுன்னு சொன்னார், தொழில்துறை அமைச்சர் தானே. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுத்துச்சு, பதில் சொன்னாரா? குவாங் ஸ்வாங் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திர பிரதேஷ்க்கு போச்சு? ஏர்போர்ட்டு ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஏன் ஹோசூர் ஏர்போர்ட்டு அங்கே போச்சு? ஏன் குவாண்டம் பாலிசி தமிழ்நாட்டில் இல்லை? ஏன் யூனிவர்சிட்டி ஏன் ப்ரப்போசலில் இல்லை? ஏன் கூகுள் டேட்டா சென்டர் தமிழ்நாட்டில் கேள்வி கூட படாமல் அங்கே போச்சு? தொழில்துறையில் பாதிப்பு இருக்குது, வேலைவாய்ப்பில் பாதிப்பு இருக்குது. இந்தியா அதிகபட்ச வேலைவாய்ப்பு இன்மையில் பாதிக்கப்பட்டிருக்கு. 4.8%, தமிழ்நாடு அதோட மோசமாக இருக்குது 5.2%. இது எதுக்குலாம் எப்போ பதில் சொல்வீங்க? வெள்ளை இருக்கேன்னு கேட்டால் வெறும் வெள்ளை பேப்பர் A4 ஷீட் எடுத்து காமிச்சிங்களே, இதுதான் உங்கள் அரசியல் புரிதல்னா நீங்கள் ஐடிவிங் வச்சு தான் காலம் நடத்த முடியும். எங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்ற தெளிவு இருக்குது, பாலிசியில் நாங்கள் ஒரு விஷனே எழுதி வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் நரேஷன் கிரியேட் பண்ணோம்னா எங்கள் மக்கள் இப்போ ஏமாற தயாராக இல்லை. தலைவன் யாருன்னு வந்தாச்சு, தலைவனை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் மக்கள் இந்த நரேஷனுக்குலாம் விழமாட்டாங்க. ட்ரை பண்ணுங்க, அங்கேயும் உங்களுக்கு தோல்வி தான். உண்மையிலே காதை குத்திட்டாங்கன்னு அர்த்தமா? ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, 75 வருஷமாக குத்திட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் காதை கொடுக்குறதா இல்லை. நண்பா ஓ நண்பா, எங்கள் காதுகள் பாவம் இல்லையான்னு கேட்குறோம். ஓகே ஓகே. அது என்ன சார் கல்லாப்பட்டி அரசியல்?
அது அப்படிதாங்க எல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அந்த கல்லாப்பட்டியில் வந்து கடைசியில் நைட்டு பங்கு பிரிப்பாங்க. நீங்கள் கூட இந்த வடிவேல் காமெடியெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு பைக்கில் போயிட்டு ஒருத்தர் வருவார், அவர் மட்டும் பையன் போய் விழுந்துட்டு அவர்கிட்ட பணம் பறித்து உனக்கு 50 உனக்கு 50 உனக்கு 50 கம்பெனிக்கு 50ன்னு எடுத்து வச்சுப்பாங்க. இதை தான் கல்லாப்பட்டி அரசியல்னு சொல்கிறது. ஸோ ஒரு 5 வருஷம் ஆட்சியில் அது ஒரு சர்க்காசமாகவே சொல்லுவாங்க, 10 ரூபாயா ஊழல் பண்ணி 200 ரூபாயை அதை வந்து பங்கிட்டு கொடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த 10 ரூபா ஊழல்ன்றது பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் கிடையாது. நீங்கள் ஐயா கே நேர்மலர் குற்றச்சாட்டே அதுதான். அந்த தொழில் வேலைகளுக்கு காசு வாங்கினது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 10 ரூபா ஹவாலா டைப்பில் நம்ம சொல்கிற ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்துடணும், அவர் அதுக்கு ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பா, அந்த சீரியல் நம்பர் சொல்லி இங்கே போட்டால் அப்பாயின்மெண்ட்டு, அந்த காசு பரிவர்த்தனை நடக்குது. அதுதான் இடி சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ இது மாதிரி 10 ரூபாய் திருடி அதை 200 ரூபாயை கொடுத்து 200 பெறுவோம் வெல்வோம் அப்படின்னா அதுதான் அவங்க அரசியல். ஸோ அவங்க அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காசை கையில் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்குலாம் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அதன் மூலமாக கூட்டணி சேர்த்து உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்களையும் பயமுறுத்தி. எனக்கு என்ன கேள்வினா, 2021 இதுதான் வெல்லும் கூட்டணி. நீங்க 19 ஜெயிச்சிங்க, 21 ஜெயிச்சிங்க. உங்களுக்கு அப்ப எதிர்க்க ஆள் இல்ல, வேற வழி இல்ல, தமிழ் மக்களும் ஓட்டு போட்டாங்க. 21 எதிர்த்த கமலஹாசன் ஏன் உள்ள வந்தாரு? அன்னைக்கு கமலஹாசன் RSS ஏஜென்ட்னு சொன்னீங்களா இல்லையா? கரெக்ட். 24 அவர் உள்ள வர்றாரு. 21லயும் 24லயும் அம்மையார் பிரேமலதா எங்க இருந்தாங்க? ஐயா கேப்டன் உயிரோட இருக்க வரைக்கும் என்னைக்காவது திமுக என்டர்டெயின் பண்ணாரா? இல்ல. இன்னைக்கு அவங்களையும் கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிறேன். இப்போ ஏற்கனவே சீட்டுக்கு 10 அங்க பெரும் பஞ்சாயத்து நடக்குதுன்னா புதுசா ஆள் உள்ள வந்துட்டே இருந்தாங்கன்னா இருக்கிறவங்களுக்கு சீட்டு குறையாதா? நீங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க, சீட்டையும் குறைச்சிக்க மாட்டீங்க. அப்ப கூட்டணி கட்சிகள் நீங்க என்னதான் நிலைமையில நடத்துறீங்க? அப்ப இப்ப இவங்க சீட்ல காம்ப்ரமைஸ் ஆகலாம், வேற எதுல காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க நீங்களே உங்க அனுமானத்துக்கு நான் விட்டுறேன். அதுதான் ஸ்வீட் பாக்ஸ் அரசியல். அப்ப அந்த கல்லாப்பட்டில இருந்து எடுத்து பங்கு பிரிக்கிறாங்க. அப்ப இது ஒரு கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கல்லாப்பட்டி அரசியலை பத்தி. அதாவது விஜய் நேற்று பேசும்போது சொன்னார், மக்களோடும் தீய சக்தி திமுகவுக்கும் எதிரானதான் அந்த தேர்தல் களம் அப்படின்னு. மக்களோட உங்களோட நிற்கிறாங்களா? 200%. அவங்கள மாதிரி 200 ரூபா வாங்காமல் நிற்கிற மக்கள். உண்மையாகவே மக்கள் வந்து மாற்றத்துக்கு வழி இல்லாமல் அவங்களோட வழி, நான் என்னோட வழியே சொல்கிறேன், அது மக்கள், ஏன்னா நம்ம வந்து மக்களோட வழின்னு சொன்னோம்னா நீ யாரா அத்தாரிட்டின்னு கேட்பேன். நான் ஏன் வழியே சொல்கிறேன். எனக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும். யாராவது ஒரு தலைவன் வந்துட மாட்டானா, நம்மளை காப்பாற்றிட மாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்த கோடிக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். காலத்தில் அரசியலை ரொம்ப நாள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வலையில் தப்புனா ஒலையில தப்புனா இலையிலன்னு நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. மாற்றம் சொல்லி வந்த எல்லாரையும் உங்கள் கூட்டணி கட்சியாக மாற்றிட்டாங்க. மாற்றத்துக்காக வந்த பல பேர் இன்னைக்கு வந்து அட்ரஸ் இல்லாமல் போய் நிற்கிறதுக்கு காரணமே இந்த கட்சி. நீங்கள் சுதந்திரம் வாங்கின காங்கிரஸ் கட்சி 67 திமுக கிட்ட ஆட்சி எடுக்கிறாங்க. அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கூட்டணியில் யார் இருப்பாங்கன்னா ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் 2 இருக்கும், திராவிட அரசியல் பேசுகிற கட்சிகள் இருக்கும், தேசியம் இந்திய தேசியம் பேசுகிற கட்சிகள் இருக்கும், இல்லை கம்யூனிசம் பேசுகிற கட்சிகள், சித்தாந்த அடிப்படையில் கட்சிகள் இருந்துச்சு. அந்த 67 அப்புறம் இன்னைக்கு இருக்க 2026 நீங்கள் இப்போ கூட்டணி கட்சிகள் எடுத்து பாருங்க, மதம் சார்ந்த கட்சி, ஜாதி சார்ந்த கட்சிகள், ஒரு பெல்ட்டுக்கு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்கு 2 கட்சி, அந்த கட்சியில் ஒரு கட்சி இந்த பக்கம் இருக்கும், ஒரு கட்சி அந்த பக்கம் இருக்கும். இப்படி யார் இதை உருவாக்குனது? யார் இந்த பிரிவினையை வளர்த்து விட்டது? அப்போ இங்கே வளர்த்து நீங்கள் ஒன்றிருக்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் இதை பாகுபடி பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா அதில் சூட்சமோ? ஒன்று வந்து ஓட்டை பிரித்து வாங்கிக்கிறது, ஒன்று ஓட்டு திருட்டு, 2வது நல்லது பண்ண வேண்டாம். அதில் எப்படின்னா, இவர் நல்லது கேட்குறாரு, அவருக்கு செஞ்சோம்னா அவருக்கு வச்சுப்பாரு, அவருக்கு செஞ்ச இவருக்கு வச்சுப்பாருன்னு இந்த 2 பூனை அப்பம் விட்ட கதையா, உனக்கு இல்லை எனக்கு மொத்தம் குரங்கு வாய்க்குள்ள போயிடும். அந்த கதையாக நடந்துகிட்டு இருக்கீங்க அரசியல். ஸோ முதல்ல மக்களை ஜாதி மதம் என்ன பாகுபாடு பார்க்காம ஒரு தலைவன் வரணும், அந்த தலைவனையும் இவங்க பாகுபடுத்தாமல் பார்க்கணும். அப்படி எல்லாரையும் அனைவரிக்கக்கூடிய தலைவர்கள் தான் கரிஷ்மேட்டிக் லீடர்னு சொல்கிறோம். அப்படி ஒரு தலைவர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரும் வேக்யூம், பொலிட்டிக்கல் வேக்யூம் கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு தலைவர் வர்றாரு. இதில் இவருக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா, இவர் எல்லா வீட்லையும் புள்ள, எல்லா வீட்டில் இருக்க தாய்மார்களும் பிள்ளையா, எல்லா வீட்டில் சகோதரிகளும் அண்ணனா தம்பியா பார்க்கும்போது அதோட ரிசீவன்ஸ் வேற, ரிசப்ஷன் வேற. அது இங்கே நடக்குது. அதனால மக்கள் அவர் கூட நிற்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு எலெக்ஷன் இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க. ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க மாற்றத்துக்கான தலைவர் விஜய் அப்படின்னு. ஆனால் நீங்கள் யார் எந்த கட்சியிலேருந்து மாற்றத்துக்கு தேடுறாங்களோ மக்கள், அதிமுகவிலேருந்து நீங்கள் அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவிலேருந்து வரவங்கள தான் இப்போ அதிகமான பேர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வரவேற்பு, ரெட் கார்பெட் விரித்து நீங்கள் வரவேற்றீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகாதா? கரெக்ட். ஆக்சுவலி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் 2021 தேர்தலில் இதில் இங்கே இருக்க ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன்? கேள்வி 1, எங்கள் அண்ணன் இன்னைக்கு இல்லை, ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி மாற்றம் அவர் வந்துட்டாரு, நாங்கள் அவர் போய் நிற்கிறோம், அவரை வலுப்படுத்த நியாயமாக ஒர்க் பண்ணுறோம். அதே நிலைமை அந்த கட்சிகளில் இருந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எப்படி பார்க்குறேன்னா அரசியலை, ஒரு சின்ன கதை சொல்கிறது டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா போடுங்க, இல்லை எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்களும் குட்டி கதை சொல்ல போகிறீங்க? இல்லை, குட்டி கதை இல்லை, இது வந்து ஒரு அனாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஓகே. ஒரு 100 ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஆட்டுக்குட்டியும்
ஒரு சிங்கம் வழி நடத்துச்சுன்னா அந்த 100 ஆட்டுக்குட்டியும் சிங்கம் மாதிரி ஃபியர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுமா. அதே ஒரு 100 சிங்கக்குட்டிகளை ஒரு ஆடு வழி நடத்துச்சுன்னா அந்த 100 சிங்கக்குட்டிகளும் ஆடு மாதிரி பயந்து ஓடிடுமா ஒரு சண்டை வந்துச்சுன்னா. அப்போ வழி நடத்துறது யாருன்றது இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களுக்கு போர்க்களத்தையும் களத்தையும் தீர்மானிக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு தலைவர்களுக்கு அக்யூஸ் பண்ணாலோ கூட்டணி கட்சிகளை அக்யூஸ் பண்ணாலோ அவர்கள் இதுல பங்குதாரர்கள் கிடையாது, பாவப்பட்டவங்க, பதில் சொல்ல முடியாத தலைமைக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. அதுல பெருவாரியான நல்ல விஷயங்களுக்காக அந்த தலைமை ஒத்து போயிருக்கலாம், பட் அவங்க மேல அந்த தவறு இல்லாம இருக்கும். அந்த தலைமை கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அது அப்படிதான் ஒர்க் ஆகுது. பாலிடிக்ஸ் இஸ் பேசிக்கலி கரிஷ்மா பேஸ்டு இஷ்யூ. அப்ப அந்த இடத்துல அவங்களால பேச முடியாத நிலைமையில இருக்கும்போது அவங்களுமே ஒரு மாற்றமா ஒரு தலைவர் பார்க்கும்போது இந்த தலைவர் ஒழுக்க நெறியோடு இருந்தாருன்னா எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் சரி, யார் எந்த கட்சியில வந்தாலும் சரி, அவங்களை நெறிப்படுத்துற அந்த ஒரு சிங்கம் கரெக்டா இருந்த போது எல்லாம் சரியா இருக்கும். இதுல தாவேக்கள் ஒரு சின்ன பெட்டர்மெண்ட் என்னன்னா, வழி நடத்துவதும் சிங்கம், வழி நடத்தப்படுவதும் 100 கோடி சிங்கம். அதனால இங்க பிரச்சனை இல்லை, எல்லாம் நேர்மையா இருக்கும். அங்க வழி தவறுங்களை நாங்க இங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சிங்கம் களை இறங்கிருச்சுங்கிறீங்க. 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றேன். ஓ 2 வருஷம் ஆச்சு. ஆமா, இப்ப ஜெயிச்சுட்டு இது கர்ஜிக்கும் பாருங்க. ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து முதலமைச்சருடைய அரியணையில் எங்களோட அண்ணன் சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு என்ன கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. மக்கள் சார், இது மக்களாட்சி. மக்களாட்சின்றதை மறந்துட்டு இது மன்னராட்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சாபமே. இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நமக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போன ஒரு சிஸ்டம். இங்கே மக்களை மீறின சக்தி இல்லை. மக்கள் நினைச்சாங்கன்னா ஒரு நாளில் யாரையும் உயர்த்த முடியும். அதற்கான வரலாற்று சான்றாக தான் நாங்கள் 2 தலைவர்களை, காங்கிரஸை வீழ்த்தி 67 ஆட்சியை பிடிச்ச அறிஞர் அண்ணாவையும், அறிஞர் அண்ணாவின் திமுக வீழ்த்தி ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் அவர்கள் 77 நாங்கள் கொண்டாடுறதுக்கு காரணமே அதுதான். வீழ்த்த முடியாத படை எதுவுமே கிடையாது. அது ஹிட்லராக இருந்தாலும் அப்படிதான். அதனால இவங்களுடைய தவறுகள் அதிகமாக இருக்கும்போது, மாற்று சக்தி இல்லாத நிலைமையில இருக்க ஒரு மாற்று வரும்போது மக்கள் அதை சூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதுக்கு 1000 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், 1000 டேட்டா கொடுக்க முடியும். பட் நான் அவ்வளோ டேட்டா பண்ண விரும்புகிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இது மக்களாட்சி. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மக்களின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால், அதற்கு ஒரு நம்பிக்கையான வாய்ப்பு கிடைத்தால் அது மாறும். பாருங்க மாறும். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க கான்ஃபிடென்ட்டாக இது வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல். அண்ணா வந்தார், எம்ஜிஆர் வந்தார். ஆனால் இப்போ சில அரசியல் கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க, மாற்றம் வேண்டும் என்று வைகோ வந்தார், விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், நாம் தமிழர் சீமான் வந்தார். இவர்களெல்லாம் இப்போது எங்கே இருக்காங்க? ஆனால் விஜயும் அது மாதிரி தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அவங்க வேற, அண்ணன் வேற. அவங்க பேர் வேற, இவர் பேர் வேற. இல்லை, சிரஞ்சீவியை கூட சொல்கிறாங்க. நான் சொல்கிறது தமிழக அரசியல். அப்போ சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து அவர் தம்பியை பாருங்க, பவன் கல்யாண் விட்டுட்டீங்களே. நீங்கள் வந்து இங்கே வந்து தோத்த டிஆர் ராஜேந்திரன் பாலச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே என்டிஆரை பார்ப்பேன். 9 மாசத்துல ஆட்சியை பிடிச்சவர். அதுதான் சொல்கிறேன், காலத்தின் தேவை 1, அங்கே மாற்றத்தின் தேவையா வேற தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறது 2, அந்த தலைவர்கள் யாருன்றது 3. அது நீங்கள் வந்து நீங்கள் நடக்க முடியாதுன்றதுக்கு 10 எக்ஸாம்பிள் சொன்னால் நடக்கிறதுக்கும் 10 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு கரிஷ்மா இருக்குது, இந்த மக்களின் தேவை இருக்குது. தமிழக அரசியலில் நான் கேப்டன் ஐயா விஜயகாந்துக்கு மட்டும் நான் பதில் சொல்வேன். ஏன்னா ஹி வாஸ் ஆல்சோ த கரிஷ்மேட்டிக் லீடர் ஆஃப் தமிழ்நாடு. கண்டிப்பாக. ஆனால் அவரோட வீக்னஸாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த காலம் கை கொடுக்கல. இந்த டெம்போரல் ஸ்பேஷியல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2006 காலகட்டத்தில் அவர் உள்ள வரும்போது ஐயா கலைஞர் வாஸ் ஃபுல்லி ஏபிள்டு. அம்மா ஜெயலலிதா வாஸ் அட் பீக். அப்போ 2 கரிஷ்மேட்டிக் லீடர், அந்த பெருவாரியான மக்கள் வந்து அவங்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. என் தலைவன் அவன் இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் வராது, எனக்காக அவன் பார்ப்பான், எனக்காக அவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கை ஐயா கலைஞர் மேலேயும் இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா மேலேயும் இருந்தது. அன்னைக்கு தமிழக அரசியலோட களம் வேற. அன்னைக்கு அவர் வந்து 3rd ஃபோர்ஸாக தான் இருக்க முடிஞ்சுது. ஐயா கலைஞர் உடல்நிலை குறையும் போதும், அம்மையார் ஜெயலலிதா மறையும் போதும் கேப்டன் அண்ணன் நல்லபடியாக ஹெல்த்தோடு இருந்தாருன்னா அவர் சிஎம் இருப்பார். நடந்திருக்குமா இல்லையா? இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இல்லை, கலைஞர் ஐயாவும் இல்லை, அண்ணன் கேப்டனும் இல்லை. தமிழக மக்கள் தாயில்லா பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மலையில இருந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிற வண்டிக்கு ஒரு அண்டை கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த கட்சிகளுக்கு புது தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள வேற வழி இல்லாம தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நம்ம அவங்கள மனதுக்கு நெருக்கமா பார்க்கல. அப்போ இந்த இடத்துல ஒரு தலைவன் தேவைன்றதை புரிஞ்சு உள்ள வர்றாரு. இதே தான் அண்ணன் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாங்க, இங்கே தமிழகத்துக்கு தலைவர்கள் இல்லை, ஒரு தலைவன் வேறும். ஆனால் பாவம் அவர் உடல்நிலை கருது அவர் வர முடியல. அப்போ அந்த இடத்துல ஒரு தாய் மண்ணின் தமிழ் மண்ணின் பிள்ளை தூக்கி போட்டுட்டு வராருங்க. 50 வயசுல யாராக இருந்தாலும் இது யோசிப்பாங்களா? நீங்கள் பொதுவாக நடிகர்கள் இல்லை பெரிய பணக்காரர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்லா சம்பாதிச்சு பண்ணி யோசிக்கிறாங்க. அந்த ஊரில் போனால் டஸ்ட் இருக்காது, இந்த ஊரில் போனால் ப்ரைவசி பாதிக்காது, நல்ல ஒரு 15ஆம் மாடியில் போய் தங்கிக்கலாம். அப்படி யோசிக்கிற இடத்துல என் ஊர் குப்பையாக இருக்குது, என்னை வாழ வச்ச ஊர் இது, இவங்க கொடுத்ததான் எல்லாம் இறங்கி சுத்தப்படுத்தணும், என் மேலே குப்பை போட எனக்கு தெரியும், ஆவாத 2 பேர் கள்ளத்துக்கே அடிப்பான், எல்லாருக்கும் சேர்ந்து இதை பெருக்கணும்னு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு எல்லா வீட்டுக்கும் பிள்ளையா இருக்கிற ஒருத்தர் வந்து நிற்கும் போது ஏன் மாற்றம் வராது? why wouldn't they choose them? கண்டிப்பாக நடக்கும் பாருங்க. அந்த மேஜிக் நீங்கள் பார்க்க வரைக்கும் புரியாது, சில விஷயம்லாம் பார்க்கும்போது தான் புரியும், அது நடக்கும்போது பாருங்க. வெயிட் அண்ட் சீங்கிறீங்க. எஸ், ஓகே சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதே நேரத்தில் நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இன்னைக்கு உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கலாக கேட்குறாரு.
அதே கேள்வியை திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் சினிமாவுக்கு வரதுக்கு மட்டும் உங்களுடைய வருமானம் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வருமானம் என்ன? டெல்லிக்கு போகிறது கூட நீங்கள் தனி விமானத்தில் போகிறீங்களே, அப்போ உங்களுடைய சொத்துலாம் எப்படி வந்துச்சு? நேர்மையாக சம்பாதிச்சிங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, இது எதிர்கொள்ளவே வேண்டாம். இது என்ன சொல்கிறேனே, பைத்தியத்துக்குலாம் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு. சினிமாவில் ஒருத்தர் சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டி இந்தியாவிலே நம்பர் 2 ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர். 2020 நோட் மிரட்டு ட்ரை பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு வந்துட்டு இல்லைங்க ஒரு அக்கௌண்ட்ஸில் சுத்தமாக இருக்குன்னு இன்கம் டேக்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் சம்பாதிச்ச காசில் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு, தனி விமானத்தில் போகிறாரு, இல்லை அயன்மேன் மாதிரி சூட்டை போட்டு போகிறாரு. அது சொந்த காசு, சம்பாதிச்ச பணம். இதற்கும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க வருமானத்துக்கு ஒப்பாத அளவில் ஒரு சொத்து. அது வந்து ஒரு அக்கா கூட இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க ஒரு அமைச்சரை, நீங்கள் வருமானம் எவ்வளோ சம்பாதிச்சிங்க, ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோ, மினிஸ்டரோட சம்பளம் எவ்வளோ, உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாமல் இன்றைக்கி நாங்கள் தனி விமானத்தில் நாங்கள் ராக்கெட்டில் கூட போவோம், ஏன்னா சம்பாதிச்சு வச்சுருக்கோம். சம்பாதிச்சு வச்ச காசு என்ன நான் இன்னைக்கு கணக்காட்ட முடியும்? 10 வருஷம் ஆட்சி இருந்தால் கூட அந்த கணக்கு வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், என்றைக்கும் எகிராதுன்னு நாங்களால் சொல்ல முடியுது. உங்களால் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்கள் பேட்டர்னை. ஊழல் கட்சிகள்னு சொன்னீங்கன்னா ஐயோ நாங்கள் ஊழல் பண்ணலை, இல்லை இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீ நியாயமா? டேய் முதல்ல நீ அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்கிறா, பொய் தானே சொல்வீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஊழல் மாடல், அவங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு. அதே தான் நேற்று கேட்டார். இதை கேட்ட முதலால் அண்ணன் இல்லை, இதை கேட்டதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், ஞாபகம் இருக்கா? அவர் பேர் எம்ஜிஆர். சொந்த கணக்கு சொத்து காட்ட முடியுமான்னு கேட்டார். அதுக்கு தான் அந்த கட்சி விட்டு வெளில அமிச்சாங்க. அவர் இருக்க வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாம போனாங்க. இன்னைக்கு அதே அண்ணன் கேட்கிறாரு, சொல்ல முடியுதா? பதில் இருக்காது, பதிலே இருக்காது. ஆனா பாருங்களேன், எடுத்து பாருங்களேன், ப்ரூஃப் இருக்கா எங்க மேல கொடுங்க. நாங்க தான் சொல்றோம் இது விஞ்ஞான ஊழல், உங்களை ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்றதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு மனசு இல்ல. நீங்க எல்லாரும் வந்து அடி டீலிங்ல இருக்கீங்க, வர்றோம் ப்ரூவ் பண்றோம், அதையும் எழுதி வச்சுக்கீங்கன்னு சொல்றேன். ஓ, அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க. தப்பு பண்ணா கேட்பாரு. அன்னைக்கு ஒரு சிங்கம் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சிங்கம் இல்லை, இன்னொரு சிங்கம் வந்திருக்குன்னு சொல்றேன். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ.